இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பாம்பே ஹல்வா தாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மெஷர்மெண்ட் மாறாமல் நமக்கு இருக்கும். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாவை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் அடியில் ஒட்டை இருக்கும். நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். நம்ம அடுத்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பாம்பே ஹல்வா ரொம்ப அருமையாக வரும். நான் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணியை சேர்த்துட்டுக்கு அப்புறமா இது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நான் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதில் நீங்கள் அல்வா செய்கிறப்போவோ எந்த ஸ்வீட் செய்கிறப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா விஸ்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் நார்மலான வீட்டில் இருக்க கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இலகா வரும் நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டிப்பட்டது. இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த நெய் எல்லாமே அந்த மாவோட ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி சேரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம ஃபுட் கலரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் உள்ள ஃபுட் கலரை நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எல்லோ கலர் கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லைனா க்ரீன் கலர்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெட் கலரில் ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கம்ப்ளீட்டாக அந்த ரெட் கலர் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து நான் வாசத்துக்காக பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். அடுத்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் இந்த அல்வாக்காக நம்ம நெய்யை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் சால்ட்டை சேர்த்துக்கிறேன். சால்ட்டை சேர்த்துட்ட பிறகு நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அல்வாவில் முந்திரி பருப்பு ஒன் ஆஃப் த ஹைலைட் தாங்க. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சைட்லலாம் இருக்கிறத எடுத்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 நிமிஷம் நம்ம இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா திக்காயிட்டு இந்த கடாயிலே ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அல்வா தயாராகும். பாம்பே ஹல்வா ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் கேக் டின் தாங்க எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாம்பே ஹல்வா இந்த கேக் டின்னில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சிடணும். இது ஈவனாக நம்ம
செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் வந்து இந்த தோசை கரண்டி எடுத்து நெய் தடவிட்டு நல்லா ஈவனாக வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. அடுத்து நம்ம இது வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பீசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணுன்றதுக்காக நான் வந்து நீட்டமாக வந்து பீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இது மெதுவாகவே வந்து பீஸ் போடுங்க, அவசரம் இல்லை. அவ்வளோதாங்க, பாம்பே அல்வா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம். பாய்.